என்னுடைய என் தமிழ்நாடு யூடியூப் சேனல் எதை பார்க்க போனோம்னா ராகி மாவு, அதாவது கேழ்வரகு. நம்ம தமிழில் சொல்கிறது கேழ்வரகு. இந்த கேழ்வரகு நிறைய நம்ம தோட்டம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பாரம்பரியமான நம்மளுடைய உணவுகளில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவுன்னா அந்த கேழ்வரகு. இது நம்ம கெமிக்கல் இல்லாத ஒரு உரங்கள்லாம், கெமிக்கல் உரம் போடாமல் இயற்கை உரத்தில் போட்டு நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இயற்கை உரம் தான். இயற்கை உரம்னா என்னென்னா, மாடு அடைய போடுறது, செம்பறை ஆடுகள் நம்ம ஏரியாவில் இருக்கிறத அடைய போட்டு இந்த இயற்கையான உரங்கள் போட்டு நம்மளுடைய இந்த கேழ்வரகு விவசாயம் பண்ணியிருக்கோம். ராகி மாவுன்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில். இன்றைக்கி நிறைய சுகர் வந்தால், ப்ரெஷர் வந்தால், அந்த மாதிரிலாம் ராகி மாவு சாப்பிடுங்க, கூழ் வரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகி மாவு தான் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் உணவுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இயற்கையான நம்மளுடைய பாரம்பரியமான தானிய வகைகளை நம்ம விவசாயம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். விவசாயத்தை காக்கணும், விவசாயிகளை காக்கணும். நீங்கள் எல்லோரும் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய சொந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணதான் இந்த ராகி அப்படிங்கிறது கேழ்வரகு தோட்டம் போட்டிருக்கிறது. ஃபுல்லாக இருக்கிற இடங்களில் அதேமாதிரி நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் வச்சுருக்குறோம். மரங்கள் ஏன் வளர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தண்ணி பாட்டிலில் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதே நிலைமை நாளைக்கு பாட்டிலில் காற்று வாங்கி நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் மரம் வளர்க்கணும். அப்போ தான் மனிதநேயம் பெருகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய விவசாயங்கள் நல்லபடியாக வளரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்குறது இந்த கேழ்வரகு பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கேழ்வரகு இதில் இருந்தால் ராகி மாவு எடுப்பாங்க. கேழ்வரகு நேச்சுரலாக நம்மளுடைய சொந்த விவசாயம் தான் எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம பார்க்குறது பயிர் வகையிலான உணவுகள். இதெல்லாம் நம்மளுடைய பயிர் வகையான உணவுகளுடையது. அந்த சைடு இருக்கிறது நெல் பயிர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி இல்லை, தண்ணிக்காக தான் மழை இல்லாத நிலைமையில் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் ஓரளவு நல்ல விளைச்சல் இருக்குது. வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ மரங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் மழை நமக்கு கிடைக்கும். மரம் இது இருக்கும். இதே தோட்டத்துக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் போட்டிருக்குறோம், வெண்டைக்காய் போட்டிருக்குறோம், எல்லாமே போட்டிருக்குறோம். ரொம்ப முக்கியமானது இந்த உணவுகள். இயற்கையான உணவுகளை நேசிக்கணும். கெமிக்கல் போடாத உணவுகளை நம்ம வாங்கி உட்கொள்ளணும். நம்மளுடைய இதில் எப்படின்னா, இயற்கையான உணவு இது பூராமே யூரியா, டிஏபி இந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது. களைக்கொல்லி மருந்து அடிக்கிறது கிடையாது. ஃபுல்லாகவே ஆடு மாடுகளை அடைய வச்சு அந்த இயற்கையான உணவுகளில் தான் நம்ம தயார் பண்ணப்பட்டது. இதே மாதிரி எல்லோரும் நிச்சயமாக பயிர் பண்ணுங்கள். கிடைக்கிற இடங்களில் மிஞ்சின நல்ல இடங்களில் மரங்களை வளங்க. நல்ல ஒரு எல்லோருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும், ஆரோக்கியமாக வாழணும், நம்மளுடைய பல பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கணும். நன்றி, வணக்கம்.